சீப்ரா ஃபிஷ் ப்ரீட் பண்ண ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகுதா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோவில் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கேரண்டியாக உங்களுக்கு அதிக குவான்டிட்டியில் ஃப்ரை கிடைக்கும். ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேர் செலெக்ஷன். மேலும் ஃபீமேலும் சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேல் வந்து யூஸ்வலி கலர் பிரைட்டாக இருக்கும், பாடி கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும். ஃபீமேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே கம்பேர் பண்ணும்போது வயிறு கொஞ்சம் பெருசாக வீங்கி இருக்கும், அதாவது ரவுண்டட் பாடியாக இருக்கும். இந்த கிளிப்பில் உங்களுக்கு கிளியராக தெரியும். இதுதான் ஒரு ப்ரீடிங் சைஸான கரெக்டான ப்ரீடிங் சைஸ் ஃபீமேல். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் கேஜ் யூஸ் பண்ணுறது. இது எதுக்குன்னா அடல்ட் சீப்ரா ஃபிஷ் எக்கை வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அவங்கள்ட்ட எக்கை காப்பாற்றுறதுக்காக நம்ம ப்ரீடிங் கேஜ் யூஸ் பண்ணுறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரீடிங் கேஜ் தான் யூஸ் பண்ணுறேன். இது நம்ம ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. இதுவும் உங்களுக்கு தேவைன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ கண்டிஷனிங். ப்ரீ கண்டிஷனிங்னால் வேறு ஒன்றும் இல்லை, பேரண்ட் ஃபிஷஸுக்கு வந்து ஹை குவான்டிட்டி ப்ரோட்டீன் ஃபுட்டு வந்து கொடுக்கணும். அதாவது பிரெயின் சிம், பிரெட் வார்ம்ஸ், மோயினா, ஆர்டிமியா இந்த மாதிரி அதிக ப்ரோட்டீன் இருக்க ஃபுட்டஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்குறதுனால ஃபிஷ் வந்து எக் லேயர குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமாக நமக்கு கிடைக்கும். ப்ரீடிங் போடுறதுக்கு 1 மந்த் முன்னாடியே வந்து மேல் ஃபீமேலை தனியாக பிரித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எக் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். சீக்கிரம் வந்து ப்ரீடிங் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. சீப்ரா ஃபிஷ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் தான் ப்ரீட் ஆகும். நீங்கள் வந்து ஈவினிங் வந்து ப்ரீடிங் டேங்கில் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.